வணக்கம். திராவிட மாடல் அரசில் வரலாற்று சிறப்புமிக்க அரசாணை எண் 46 25/2/2026 வெளியிடப்பட்டுள்ளது. அது என்ன அரசாணை அப்படின்னா, மாற்றுத்திறனாளி ஆசிரியர் பயிற்சி பள்ளி முடித்த தேர்வர்கள் அவர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் 40% மதிப்பெண் பெற்றால் தேர்ச்சி அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆணையை தமிழ்நாடு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கி வெளியிட்டுள்ளார். அதனால் லட்சக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வில் ஒளியேற்றப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வருக்கு இந்த நேரத்தில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இது வெளியிலிருந்து பார்க்கும்போது மற்றவர்களுக்கு சாதாரணமாக தெரியும். மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய கிஃப்டட். இப்போ என்ன பண்ணாங்கன்னா, உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பல்வேறு வகையான மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. அதாவது தகுதி தேர்வில் இதுவரையுமே எப்பயுமே தகுதி தேர்வு நடக்கும் பொழுதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மதிப்பெண்கள் குறைக்கப்படவில்லை. 2011லேருந்து 2025 வரை எந்த விதமான தகுதி தேர்வு நடைபெற்றாலும் அங்கே என்னது மதிப்பெண்கள் குறைக்கப்படாமல் அது தகுதி தேர்வு நடைபெற்றது. அதாவது 82.5 இடஒதுக்கீட்டு பிரிவினரும் பொது பிரிவினர் 90 மதிப்பெண்ணும் எடுக்க வேண்டுங்கிற அடிப்படையில் தான் தேர்வு நடைபெற்று வந்துச்சு. அந்த அடிப்படையில்னா கடந்த மாடு ரேசியோ பார்த்திங்கன்னா 2%, 1%. ஃபஸ்ட்டு டெட் எழுதும் பொழுது 0.00 போயிட்டு, அதனால் அப்புறம் இது சப்ளிமெண்ட்ரி டெட் வச்சாங்க. அதுக்கு அடுத்த பிறகு டெட்டு வெயிட்டேஜ் கொண்டு வந்து இப்படி போஸ்ட்லாம் அப்படி மாறி மாறி போணுச்சு. அதாவது கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி நிச்சயமாக டெட் எழுத வேண்டும் என்கிற மாதிரி உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு ஆசிரியர்கள் பணியில் உள்ள ஆசிரியர்களும் தகுதி தேர்வில் எழுத வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்திடுச்சு உச்சநீதிமன்றம். அது இந்த தீர்ப்பு மறு சீராய்வு பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அதற்கு இடைப்பட்ட காலத்தில் தேர்வு நடத்த வேண்டும், அதாவது பணியில் உள்ளவர்களுக்கும் இப்போ தேர்வு நடத்த வேண்டுங்கிற அடிப்படையில் இது பண்ணும்பொழுது, இதை முக்கியமாக தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில தலைவர் அவர்களுடைய அயராது உழைப்பினால் 2011லேருந்து 2025 வரை திருத்தப்படாத டெட்டு தகுதி மதிப்பெண் குறைக்கப்பட்டது. அரசாணை எண் 23 அன்றைக்கி வெளியிடப்பட்ட அரசாணையின்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா குறைச்சிருக்காங்க. குறைச்ச பிறகு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்கு அடுத்தது இப்போக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளும் 50% எடுக்க வேண்டும், அதாவது 75 மதிப்பெண் எடுக்க வேண்டுங்கிறது இருந்தது. அப்புறம் என்ன பண்ணாங்க, பல்வேறு வகையான இதெல்லாம் கொஸ்டின் பண்ணி அவங்களுடைய கேள்வியெல்லாம் கேட்டு, அப்புறம் மாற்றுத்திறனாளி ஆணையருக்கு கடிதம் எழுதி அவர்கள் வழியாக கொண்டு போயிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ தகுதி தேர்வு மதிப்பெண்ணை குறைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுருது. அதனால் என்ன பண்ணாங்க, இந்த டெட்டுக்கே பொருந்தும், இப்போ டெட் ரிசல்ட் விட்டாங்கள்ல அந்த டெட்டுக்கே பொருந்துங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அது ரிசல்ட்டு ரிவைஸ் பண்ணி இப்போ இதில் விட்டுறாங்க. எவ்வளோ பாஸ் நடக்குது பாருங்கள். இதெல்லாம் இதில் தான் நடக்கும். கவர்மெண்ட்டு தான் திராவிட மாடல் ஆட்சியில் தான் நடக்கும். மாற்றுத்திறனாளிகளுக்கென்ற ஒரு தனித்துறையை உருவாக்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞருடைய வழியில் பொற்கால ஆட்சி நடத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் சொல்லிக் கொள்கிறோம். ஏன்னா மாற்றுத்திறனாளிகளின் பொற்காலம் அப்படின்னு சொன்னால் அது திராவிட மாடல் ஆட்சி, கலைஞருடைய ஆட்சி தான். வேறு எதுலேயுமே இது போன்ற சலுகைகளெல்லாம் பெற முடியாது. எப்போ இருந்தாலுமே நமக்கான உரிமைகள் சலுகைகள்லாம் இவர்கள் தான் தேடி தேடி ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன செய்ய வேண்டும், மாற்றுத்திறனாளி சமூகத்திற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அதிகமாக செய்யக்கூடியவர்கள் திராவிட மாடல் ஆட்சி தான். பாருங்கள், இந்த பகுதி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 40% குறைத்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆணையை மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார். இந்த நேரத்தில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களுடைய அயராது உழைப்பினால் பள்ளிக்கல்வித்துறை வேறு எந்த ஒரு துறையிலும் இல்லாத அளவிற்கு பள்ளிக்கல்வித்துறையுடைய சாதனைகளை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா யாராலும் ஃபீட் பண்ண முடியாது. இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு உதைத்துள்ளார். அந்த அளவுக்கு தான் அது இருக்குது. பல்வேறு வகையான திட்டங்கள், எத்தனை நெருக்கடிகள் கொடுத்தாலும், எத்தனை நெருக்கடிகள் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, ஆனாலும் இது பண்ணவே இல்லை. எல்லா நெருக்கடிகளையும் சமாளித்து இன்றைக்கி பள்ளிக்கல்வித்துறை வரலாற்று சிறப்புமிக்க துறையாக மிளிர்கிறது என்று சொன்னால் அது திராவிட மாடல் அரசனுடைய பொற்காலம் என்பதை இந்த நேரத்தில் நம்ம நன்றியோடு சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். அது ஒரு மிகப்பெரியது. இந்த ஆர்டரை வெளியிடுறதுக்கான பல்வேறு வகையான முயற்சி செய்த நம்மளுடைய உறவுகள் அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்று உடனடியாக மற்றவர்களை காட்டிலும் ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு தேர்வில் தேர்ச்சி பெறுங்கிறது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை. இருந்தாலும் அதை செஞ்சு தமிழ்நாடு முதல்வர் நான் மாற்றுத்திறனாளிகளின் பாதுகாவலர் முதல்வருக்கு தெரிஞ்ச உடனே அடுத்த என்ன பண்ணிட்டாங்க, உடனே ஆர்டர் போட சொல்லிட்டாங்க. அதை நான் மாற்றுத்திறனாளிகளுடைய பாதுகாவலர்
அப்படிங்கிறத மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நிரூபித்துள்ளார். இந்நேரத்தில் தளபதி அவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள் சார்பாக நிச்சயம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சமூக நீதி அரசாணை எண் 43 மாற்றுத்திறனாளிகள் சமூகம் போற்றும். மாற்றுத்திறனாளிகள் சமூகம் ஆசிரியர் பணி பெறும்பொழுதெல்லாம் இந்த அரசாணை நிச்சயமாக அவர்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த அடிப்படையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் நேற்று அரசாணை வெளியிடப்பட்டது. இன்றைக்கி அவர்களுக்கான தகுதி மதிப்பெண் குறைத்து அவர்களுக்கான மாற்றுத்திறனாளிகளுக்குரிய குறைந்தபட்ச மதிப்பெண் நிர்ணயம் செய்து அவர்களுக்கான விவரத்தினை வெளியிட்டுள்ளது. அதனால் அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். தேர்வு பெற்றவர்களுக்கும் வாழ்த்துக்கள், தேர்வுத்துறைக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.